ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் விஐபி கைஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொன்மலை மேலே ஏறுறதுக்கான வழி. இது உள்ளே போனோம்னா ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவிலாண்டியே பைக்கை நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நடந்து போனோம்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டு ஒரு ரோட்டில் கனெக்ட் ஆகும். அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து, அந்த சந்து வழியாக போனால் தான் அந்த மலை மேலே ஏற முடியும். ஆக்சுவலி அங்கே ஒரு பையன் வந்தான். அந்த பையன் தான் எனக்கு எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஏன்னா இதுக்கு செப்பரேட்டாக ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலையை பிடிச்சி தான் ஏறுற மாதிரி இருக்கும். அண்ணா இவ்வளோ வேகமாக ஏறிட்டேன். இதுதான் பாதியவா? இதில் போகணும். இதில் போயிட்டு உச்சிமலையிலேருந்து போட்டாடுங்க. ஏர்போர்ட் புதுசாக தான் தெரியும். அப்படியா? ஏன் உங்க வீடு? இதோ அந்த இது இந்த சந்திலேருந்து வந்தீங்களே, அதில் ஏத்தாப்புல மஞ்சள் வீடா? அந்த சைடு. அதுக்கு இதுதான் பாதியா? ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுனால நாங்கள் மலையை ஏறிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க யாரும். இதுக்கு மேலே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான் என்னை விட்டுட்டு. அதனால தான் கைஸ் நான் அவனா கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். லைட் எரியும் கலர் கலரா. அது தூரமாக இருக்கு அந்த கடை, பம்பர கடை. நான் பைக்கில் கூட்டின்னு போகிறேன். பைக்கில் இதுலையா? மழை பெய்யுதுல, அதனால இதில் சொட்டுலாம் படும். அது அதனால ஒம்பிடும் இந்த தண்ணி. இது ஆமைங்க எல்லாமே இருக்கு. ஆழமா? ஆழமா? 25 அடி ஆழம். 25 அடியா? கைஸ் அவ்வளோதான் அந்த பையன். இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கிட்டான். கைஸ் அந்த பையன் பார்த்தீங்கன்னா பம்பரம் வாங்கினே காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஆக்சுவலி என் கையில் பார்த்தீங்கன்னா காசாக நான் வச்சிடல, எல்லாமே ஜிபேயில் தான் இருந்தது. ஸோ அதனால் வாங்கி தர முடியல. இருந்தாலும் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, வாடா நான் கீழே இறங்கிட்டு பைக்கில் கூட்டி போயிட்டு உனக்கு எத்தனை வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டான். ஏன்னா பைக்கில் வச்சு கடத்தி கொண்டு போயிட போகிறோம் அப்படின்ற பயமா என்னன்னு தெரியல. இந்த டிஸ்கவரி சேனலில் பேர் கிரில்ஸ் எல்லாம் வருவார்ல, பிடிச்சி தொங்கி ஏறுவார்ல, அந்த மாதிரி தான் இது எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மலை மேலே ஏறும்போது செம்ம த்ரில் அண்ட் அட்வென்ச்சராக இருந்தது கைஸ். முடிஞ்சால் ஒரு வாட்டியாச்சு இந்த மலையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 0 சேஃப்டி தான் இருக்கும். முழுக்க உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் இந்த மலையை ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தயாராகிட்டு போங்க. எனக்கு உயரத்தை பார்த்தாலாம் பயமே இல்லை, எனக்கு ரிஸ்க்கை பார்த்தாலாம் பயமே இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு வாட்டியாச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது மேலேருந்து சறுக்குச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அகல பாதாளம் தான். அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாரி கட்டியிருக்காங்க, அதில் தான் போய் விழுவோம். பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன கேவ் மாரி இருக்கு. குணா கேவ் மாரி இருக்கு கைஸ். இங்கே சறுக்குச்சுன்னா டைரெக்டாக போய் விழ வேண்டியதுதான். இவன் வேற ரொம்ப நேரமாக நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறான். பாருங்களேன் எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் திரும்பிட்டான். இப்போ நான் பார்த்த உடனே திரும்பிட்டான். ஆக்சுவலி இங்கேருந்து சன்செட் பார்த்தீங்களா வேறு லெவலில் தெரியுது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தொலைவில் ஏர்போர்ட்டு, ஏரோப்ளேன்லாம் எனக்கு தெரியுது. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஏரோப்ளேன். செம்ம அழகாக இருக்குது கைஸ் இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம். நம்ம கூட யாராச்சும் வந்திருந்தா நல்லா ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் தரமாக. ஆக்சுவலி இது மேலேயும் ஏறலாம், எனக்கு பயமாக இருக்குது கைஸ். இந்த ஓடு மாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 25லேருந்து 40 அடி ஆழம் இருக்குமாங்க. சரி ஆக்சுவலி அதில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 ஹோல்ஸில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது.
பைக் வேறு போயிருக்கா கைஸ். சும்மா சொல்லக்கூடாது கைஸ், அல்டிமேட்டு. கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்தது, பரவாயில்ல. ஆனால் இறங்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி இறங்க போகிறேன்னே தெரில. ஏன்னா வழியே வந்து இல்லை, ஸ்டெப்ஸுலாம் சுத்தமாக கிடையாது. சும்மா அப்படியே பாறையை பிடிச்சி தான் ஏறணும். இந்த விரலை பிடிச்சிக்கிட்டே ஏற வேண்டியது தான் ஸ்டெப்ஸ் எல்லாம். அதே மாதிரி இங்கேருந்து கீழே விழுந்தோன்னா டேரெக்டாக சொர்க்கம் தான், டேரெக்டாக போயிடலாம். உங்களுக்கு எந்த வித ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ரொடெக்ஷனே அந்த கம்பி தான். இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு கம்பி தான் உங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன். நீங்கள் இங்கே வரைக்கும் ஏறி வர்றதுக்கான ப்ரொடெக்ஷனே அந்த கம்பி தான் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, இதுதான் டாப். வாவ், ஐயோ 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 ஐயோ. திருச்சியோட டாப்பில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம் கைஸ். பொன்மலை, அப்பா திருச்சி சிட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா டான்சர் லைட்டு. ஸோ அதனால் வந்து நம்மளோட சேனல் நேம் இந்த பொன்மலையில் பதிக்கலாம் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முத்திரையை பதிச்சிட்டோம் பார்த்தீங்களா, VIP கைஸ், யூடியூப்போட லோகோ. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு இருக்குது, இதுதான் அடையாளம். லைஃப் இஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஓடலைன்னா பின்னாடி வரவன் ஏறி மிதிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் செட்டில் ஆகி என்ன பண்ண போகிறீங்க, நிம்மதியாக தானே இருக்க போகிறீங்க. நிம்மதியெல்லாம் வந்து தக்க வைக்கிறதுன்றது இம்பாசிபிள் கைஸ். பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் அதுதான் நிம்மதின்னு தெரியாது. நம்ம நிம்மதி வேணும்னு ஓடிக்கிட்டே இருப்போம், கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது வந்து அடிக்கடி தான் கிடைக்குமே தவிர்த்து அதை பர்மனெண்ட்டாக தக்க வைக்கணுன்றது வாய்ப்பே இல்லை. அடிக்கடி கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே செட்டில் ஆகணும் ஓடி வயசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வயசு ஆனதுக்கப்புறம் நிம்மதி கிடைக்காமலும் போகலாம். அதனால் வந்து அந்தந்த மொமெண்ட்டை அப்பப்போவே என்ஜாய் பண்ணுறங்க. இந்த ராஜாளி ரொம்ப நேரமாக என்னையே சுற்றி வருது கைஸ். இந்த மொமெண்ட்டை எப்படி சொல்கிறதுனே தெரில கைஸ். ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அதை நினச்சாதான். சரி கைஸ், இருட்ட போகுது, அதுக்குள்ள நான் இறங்கிடுறேன். பாய் கைஸ். இங்கேருந்து இறங்கிறதுக்கு பயமாக இருக்குது கைஸ். கீழே பாருங்கள், ஒன்றுமே தெரில. இப்போ நம்ம இறங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இந்த ஒரே ஒரு கம்பி தான், அதுவும் அங்கே பிட்டு கட்டாக இருக்குது. அங்கே எப்படி இறங்குறதுன்னு தெரில. அங்கே பாருங்கள், உளுந்தால் டேரெக்டாக போயிட்டு சொர்க்கத்தில் உயர மாதிரி அந்த பாதாள கணத்தில் விழுவோம். கீழே ஷட்டர் போட்டு மூடி வச்சிருக்குது, எல்லாமே கிணறு மாதிரி கைஸ். கிட்டத்தட்ட 25 அடியிலேருந்து 45 அடி வரைக்கும் இருக்குமா. ஒரு இடம் தான், கீழே போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன்.